இருக்கும். ஆனால் முழு உலகத்திற்கும் சந்தோஷம் என்பது இந்த பூமியில எந்த ஒரு குழந்தைக்கும் அப்படி கிடையாது. ஒரே ஒரு குழந்தை, ஒரே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது மட்டும்தான் இந்த முழு உலகமும் கொண்டாடினது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முழு உலகமும் கொண்டாடுகிறது. எல்லா மனிதர்களும், எல்லா தேசம், ஜாதி, மத, இனம், எல்லா தேசத்தில் இருக்கிற பட்டணம், நகரம், கிராமங்கள், குக்கிராமங்கள், மலைகளிலே வசிக்கிற எல்லா ஜனங்களும் கொண்டாடுகிற ஒரு இந்த பூமியில பிறந்த ஒரு தெய்வ அவதாரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறந்த நாளை முழு உலகமும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவன் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துடைய சரித்திரமே இயேசு கிறிஸ்துவை வைத்துதான் இரண்டாக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரத்தை இரண்டாக பிளந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த முழு மனுக்குலமும் சந்தோஷப்படும்படியாக பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்று சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பில் மாத்திரமே. ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏன் இத்தனை ஜனங்களுக்கு இத்தனை ஒரு சந்தோஷம்? உலகத்தினுடைய வரலாற்றை இரண்டாக பிரிக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம். ஏன் ஒரு மனிதனுடைய பிறப்பு மாத்திரம் இத்தனை ஒரு வித்தியாசம்? எத்தனையோ மனிதர்கள் பூமியில பிறக்கிறார்கள், எத்தனையோ ஞானவான்கள் பிறக்கிறார்கள், அறிவாளிகள் பிறக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு பாக்கியம், ஒரு சிலாக்கியம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்? ஏனென்றால் ஒரே ஒரு காரணம்தான், இயேசு கிறிஸ்து மாத்திரமே மனிதனுக்காக இந்த பூமியில பிறந்த ஒரு தெய்வ அவதாரம். அவர்தான் எல்லா மனிதர்களுடைய பாவத்திற்காகவும் அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மாத்திரமே சிலுவையிலே மனிதனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டவர். இப்ப இந்த பூமியில் ஒரு மனிதன் ஒரு பொருளை திருடுகிறான் என்றால், ஒரு பைக்கை, ஒரு வாகனத்தை ஒருவன் திருடுகிறான் என்றால், போலீஸ் அவனை கண்டுபிடித்து விட்டால் அவனை கைது செய்கிறார்கள், அவனுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கிறது. அப்ப ஒரு மனிதன் இந்த பூமியில ஒரு தவறு செய்யும் பொழுதே ஒரு தண்டனை கிடைக்கிறது. நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை எத்தனையோ பொய்களை சொல்லியிருக்கிறோம், எத்தனையோ கெட்ட வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், எத்தனையோ நபர்களிடத்திலே சண்டை போட்டு இருக்கிறோம், எத்தனையோ நபர்களிடத்திலே நாம் பேசாமல் நம்முடைய இருதயத்திலே வைராக்கியம் வைத்திருக்கிறோம். செத்தாலும் இவங்க கிட்ட பேச மாட்டேன், வைராக்கியம். சில நேரத்தில் பயங்கரமான பெருமையா பேசுறது, மேட்டிமையா பேசுறது, ஆணவமா நடந்து கொள்றது, மற்றவங்க மேல இரக்கம் இல்லாமல் நடக்கிறது, இதெல்லாம் தவறான ஒரு காரியம், இதெல்லாம் பாவம். அப்ப ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இன்றைக்கு அவனுடைய வாழ்நாள் வரை எத்தனையோ தவறுகளை, எத்தனையோ பாவங்களை அவனை அறிந்தோ அறியாமலோ அவன் செய்து விடுகிறான். அப்ப இந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை உண்டு. எப்படி பூமியில ஒரு திருட்டு நடத்தினா ஒரு தண்டனை இருக்கிறதோ, ஒரு மனிதனை அடித்தால் ஒரு தண்டனை இருக்கிறதோ, ஒரு கொலை செய்தால் ஒரு தண்டனை இருக்கிறதோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலோ அறிந்தோ அறியாமலோ செய்கிற ஒவ்வொரு பொய்க்கும், ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கும், ஒவ்வொரு சண்டைக்கும், ஒவ்வொரு தூஷணமான வார்த்தைகளுக்கும், ஒவ்வொரு பெருமையான மேட்டிமையான பேச்சுகளுக்குமே தண்டனை உண்டு. அப்ப ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கெல்லாம் தண்டனையை கணக்கிட்டு அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுத்தால் எந்த மனிதனுமே இந்த பூமியிலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து, அதனால தான் பரலோகத்தில் இந்த பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையை இந்த பூமிக்கு அனுப்பி, நீ போய் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் நீ சுமந்து தீர்த்து விடு. மனிதர்கள் பாவத்தை சுமக்க கூடாது, அவர்கள் நிம்மதியாக சமாதானமாக வாழ வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்தார். அவர் மனிதனாக பிறந்து ஒரு மனிதன் பாவம் செய்யாமல், சண்டை போடாமல், பெருமையாக பேசாமல், மேட்டிமையாக பேசாமல், பரிசுத்தமாக, தூய அன்போடு, தூய இருதயத்தோடு ஒரு மனிதனால் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வரலாற்றிலே அவர் யாரிடத்திலும் சண்டை போட்டதாகவோ, பெருமையாய் பேசினதாகவோ, மேட்டிமையாய் பேசினதாகவோ, கெட்ட வார்த்தை பேசினதாகவோ, பொய் சொன்னதாகவோ இயேசு கிறிஸ்துடைய வரலாற்று சரித்திரத்திலே நீங்க வாசிக்க முடியாது. அவர் ஒருவரே ஒரு மனிதனால் பொய் சொல்லாமல் வாழ முடியும், கெட்ட வார்த்தை பேசாமல் வாழ முடியும், சண்டை போடாமல் வாழ முடியும், நல்ல மனிதனாய் தூய இருதயத்தோடு வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டினவர். ஒரு மனிதன் வாழக்கூடிய வழியை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கற்றுக் கொடுத்தவர் மாத்திரமல்ல, அவரும் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் செய்த பாவத்துக்காக அவர் தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அவரை சிலுவையில் அடித்தார்கள், அவரை சாட்டையினால் அடித்தார்கள், அவருடைய தலையிலே முள்முடி சூட்டினார்கள், அவரை சிலுவையில் அறைந்து சாகும் வரை அவரை அடித்தார்கள். இத்தனை தண்டனை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து எந்த பாவமும் செய்யவில்லை. அவரை நியாயம் தீர்த்த நீதிபதி சொல்கிறார்,
இவர் நீதிமான் அப்படின்னு சொல்றாரு. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை சொல்றாரு, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை சிலுவையில் அறைந்த போர்ச்சேவகன் சொல்கிறார், மெய்யாகவே இவர் நீதிமான், இவரிடத்துல ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்கிறார். அப்ப அவரை காட்டி கொடுத்தவங்க, அவர் நியாயம் தீர்த்த நீதிபதி எல்லாருமே அவரிடத்துல குற்றம் இல்லை, பாவம் இல்லைன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, என்னிடத்தில் குற்றம் ஒன்றென்று உங்களில் யார் சொல்லக்கூடுன்னு சொல்றாரு. அப்ப பாவம் இல்லாத ஒரு மனிதனை சிலுவையில் அடிக்கிறாங்க, சாட்டையால் அடிக்கிறாங்க, தலையில முள்முடி சுட்டுறாங்க, ஆணிகளால் அறையிறாங்க. அவர் செத்துட்டாரான்னு உறுதிப்படுத்துறதுக்காக வயிற்றுல நெஞ்சில ஈட்டியால குத்துறாங்க. ஏன் இத்தனை தண்டனை? இதெல்லாம் அவர் செய்த பாவத்தினால் அல்ல, முழு மனிதர்களும் செய்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். மனிதர்கள் சிந்தையிலே கெட்ட எண்ணங்களை நினைக்கிறார்கள், அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. மனிதர்கள் கைகளினாலே மற்றவருடைய பொருட்களை திருடுகிறார்கள், மற்றவர்களை அடிக்கிறார்கள், அதனால தான் அவருடைய கரங்களிலே ஆணிகள் அறையப்பட்டது. மனிதர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு கெட்ட வழிகளில் நடக்கிறாங்க, சாராய கடைக்கு போறாங்க, இஷ்டமான பாவ செயல்களுக்கு ஈடுபடுறதுக்காக தங்களுடைய கால்களை பயன்படுத்தி நடக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் கால்கள் ஆணிகள் அறையப்பட்டது. எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய முழு சரீரத்தையும் விபச்சாரம், வேசித்தனத்துக்கு விட்டு கொடுக்கிறாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் முழுவதும் சாட்டையாலே அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த கடைசி சொட்டு இரத்தமும் வெளியே வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து முழு மனிதர்களுடைய தண்டனையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்து 2024 வருடங்கள் ஆனாலும் இன்றைக்கும் முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறது, அவரை கொண்டாடுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் நம்புகிறானோ, எந்த மனிதன் இயேசு மாத்திரமே என் பாவத்திற்காக சிலுவை சுமந்தார், இயேசுதான் என் பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக மரித்தார், நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று எந்த மனிதன் நம்புகிறானோ அந்த மனிதனுக்கு பரலோகத்திலே இடம் உண்டு. அந்த மனிதன் மோட்சம் செல்வான். அந்த மனிதன் செய்த எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து அதை மன்னிப்பார். அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே என் பாவத்தை மன்னியும், நான் செய்த பாவத்திற்கு தான் நீர் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நான் அதை நம்புகிறேன் என்று ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனிதனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, அவனுடைய மூதாதையர்கள் முற்பிதாக்கள் செய்த எல்லா பாவத்தையும், அந்த பாவத்தினால் வருகிற சாபத்தையும், சாபத்தினால் வருகிற கர்மத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னித்து விடுகிறார். இந்த மனித இயேசு பாவ மன்னிப்பு என்பதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் எங்கேயுமே செல்ல தேவையில்லை. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள, கர்மத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் எங்கேயும் செல்ல தேவையில்லை. நாம் இருக்கிற இடத்திலே அல்லது அருகில் இருக்கிற ஆலயத்திலே போய், இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னியும், என் பாவத்திற்காக தான் நீர் சிலுவை சுமந்தீர், நீர் மரித்தீர் என்பதை நான் நம்புகிறேன், என் பாவத்தை மன்னியும் என்று ஒரு மனிதன் சொன்னால் அந்த மனிதனுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து அந்த மனிதனுக்கு மெய் சமாதானத்தையும் மெய் சந்தோஷத்தையும் இயேசு கிறிஸ்து தர வல்லவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எவ்வளவு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் இருந்தும் கூட நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிறோம், வியாதிகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படுகிறது, பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, நிறைய போதை வஸ்துகளுக்கு எங்கள் குடும்பங்கள் அடிமையா இருக்கிறது என்று பல பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒருவேளை கடன் பிரச்சனைகளை நீங்க சிக்கி இருக்கிறீங்க, உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களால உங்களுக்கு நெருக்கம், உங்களுடைய உறவினர்களால உங்களுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நல்லா வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களால் நல்லா வாழ முடியல, நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா சாப்பிடலாம் நினைக்கிறோம் ஆனா வாங்குகிற வருமானம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, வாங்குகிற வருமானம் எல்லாம் கடனுக்கு போகிறது, வட்டிக்கு போகிறது, எங்களால நல்ல நிம்மதியா ஒரு கஞ்சி குடிக்க முடியல, நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா எங்களால சந்தோஷமா இருக்க முடியல. அப்படிங்கிற நிலைமையில நீங்கள் இருப்பீர்களானால் அதற்கெல்லாம் காரணம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்களும் பிதாக்களும் செய்த பாவங்கள். அப்ப இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இயேசுவே நீர் எனக்காகத்தான் சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், என் பாவத்தை நீர் சுமந்தீர், என் பாவத்தை நீர் சுமந்தீர் என்று எந்த மனிதன் நம்புகிறானோ, என் பாவத்தை அக்கிரமத்தை நீர் சுமந்தீர் என்று எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, நம்புகிறானோ, அந்த மனிதனுக்கு இன்றைக்கே நீங்க கேட்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் சாபங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அவர் ஒரு முறை மன்னித்து விட்டால்
திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த அதே பிரச்சனைகள், போராட்டங்கள் திரும்ப உங்கள் வாழ்க்கையில வராது. இயேசு கிறிஸ்து மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார், மெய்யான சந்தோஷத்தை தருவார். அதனால தான் இன்றும் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாளை முழு உலகமும் கொண்டாடுகிறது. அவர் ஆசிய கண்டத்தில் தான் பிறந்தார், ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கண்டங்களும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுகிறார்கள். முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை நினைத்து மகிழ்ச்சியோடு களி கூறுகிறார்கள். காரணம், இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்காக அல்ல, முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் பிறந்தவர். எல்லா மனிதர்களுக்காகவும் பாவத்தினுடைய தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படி பிறந்தவர். எல்லா மனிதர்களை ரட்சிக்கும்படியாக பிறந்தவர். பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே பிறந்தவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில மெய் சமாதானம் வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே பாவ மன்னிப்பு. ஏனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாள் மாத்திரமே நித்திய ஜீவன், பரலோக வாழ்வு. ஏனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே நமக்கு சந்தோஷமான வாழ்வு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதனால தான் ஏசாயால வாசிக்கிறோம், நீ துக்கப்பட தேவையில்லை, ஏனென்றால் உன் துக்கங்களை நான் சிலுவையிலே சுமந்து கொண்டேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த மாலை வேளையிலே நீங்கள் துக்கத்தோடு, வருத்தத்தோடு, வேதனையோடு இருப்பீர்கள், ஆனால் நான் அறிவிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்களை மன்னியும், கர்மங்களை மன்னியும், என்னை விடுதலையாக்கும், எங்களை வாழவையும் என்று நீங்கள் கேளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த ராத்திரி வேளையிலே துக்கத்தோடு, வேதனையோடு, சஞ்சலத்தோடு இருக்கிறார்களோ, நன்காக வாழ நினைக்கிறோம், வாழ முடியவில்லை, நிம்மதி இல்லை, திருப்தியாக இருக்க முடியவில்லை, கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், உறவினர்களாலே பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள், போராட்டத்தினாலே நிம்மதியும் சமாதானத்தை இழந்து நான் எப்படி வாழ்வது, என் எதிர்காலத்தில் நான் எப்படி வாழ்வது, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இந்த மாலை வேளையிலே நீரே பதிலாய் இருக்கிறீர். எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான், அது இயேசு கிறிஸ்து. எல்லா குழப்பங்களுக்கும் ஒரே பதில் தான், அது இயேசு கிறிஸ்து. எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் ஒரே பதில் தான், அது இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இவர்களும் தங்கள் சொந்த தெய்வமாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவினால் கிடைக்கிற மெய் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கும்படியா இங்கே சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, அறியாமை இருள் விலகுவதாக, இவர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுவார்களாக, இவர்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழ்வார்களாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வருகிற 2025 வருடம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், நல்ல குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கட்டும், திருமண தடைகள் நீங்கட்டும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகட்டும், சரீரத்திலே நல்ல சுகபலன் ஆரோக்கியம் இருக்கட்டும், குடும்பத்திலும் வேலை செய்கிற ஸ்தலங்களிலும் சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நன்றி. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து சாக்லேட் கொடுப்பாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஃபோன் நம்பர் பேனாவினால் எழுதப்பட்டிருக்கும். உங்களுக்கு எப்பொழுது ஜெப உதவி வேண்டுமானாலும், என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஒரு ஜெப உதவி வேண்டும், உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமானாலும் எங்களுக்கு ஃபோன் செய்யலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம், உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனையை சொல்லுவோம். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக